ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவழைக்கிறேன். Je vous accueille et je vous souhaite la bienvenue au nom du Seigneur Jésus-Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Que le Seigneur Jésus-Christ vous bénisse. இது விசேஷித்த நாள், C'est un jour spécial. கிறிஸ்துமஸ் தினம். C'est le jour de Noël. 2020 ஆண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். Nous sommes en 2020. பயங்கரமான காலங்களை கடந்து வந்தாலும் Même si nous avons dépassé une période terrible, நாங்கள் ஒரு நினைக்க முடியாத சூழ்நிலைகள் நெருக்கங்களை கடந்து வந்திருந்தாலும் même si nous avons dépassé des moments difficiles, இது inimaginables, ஒரு குடும்பத்துக்கு வந்த பிரச்சனை அல்ல, ce n'est pas un problème qui est survenu dans une இது famille. உலகத்துக்கே வந்த பிரச்சனை. C'est un problème qui est survenu. ஆகவே இதில் நாங்கள் ஆண்டவரை குறை சொல்ல முடியாது, Donc on ne peut pas critiquer le Seigneur, சபையை குறை சொல்ல on ne முடியாது, peut pas critiquer l'Église, ஊழியக்காரரை குறை சொல்ல முடியாது. on ne peut pas critiquer le இது serviteur. உலகமெல்லாம் வந்த ஒரு கொள்ள நோய் வந்துதான் இன்றைக்கு அதுல எந்த வெளியில வந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். C'est une pandémie qui est venue sur toute la terre entière. ஆனாலும் ஆண்டோட கிருபையினால இந்த கிறிஸ்துமஸ் தினம் மட்டும் நாங்கள் வந்திருக்கிறோம். Malgré cela, nous sommes venus en ce jour de Noël. இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். Je remercie le Seigneur pour ce jour. சியோன் சுவிசேஷ சபையின் தலைமை போராகிய நான் உங்களை Moi qui suis le serviteur principal de l'église évangélique de Sion, வாழ்த்துகிறேன். je vous partage mes vœux. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Je vous souhaite un joyeux Noël. எங்களுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கும் மற்ற உங்களுடைய குடும்பங்களுக்கும் சகலருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். Donc je vous souhaite mes vœux avec de l'amour à vous et à toute votre famille. இன்று 2020 ஆண்டு, Cette année 2020, இன்று இந்த நாளை நினைக்கிறோம், ஆண்டுடைய பிறப்பை நினைக்கிறோம். nous nous souvenons de la naissance du Seigneur. இது இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நினைக்கிற ஒரு நாள். Nous nous souvenons de la naissance de Jésus-Christ en ce jour. இந்த நாளை 2000 வருஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். Donc nous célébrons ce jour depuis 2000 ans. உலகம் முழுவதும் இந்த நாளை கொண்டாடுது. Donc tout le monde célèbre ce jour. நமக்கு கிறிஸ்துமஸ் என்றால் என்னவென்று அறிந்துதான் கொண்டாடுகிறோம். Nous savons c'est quoi Noël. என்று தெரியாமல் கொண்டாடுகிறார்கள். Beaucoup le célèbrent sans savoir la signification. சிலர் கலாச்சாரமாக கொண்டாடுகிறார்கள். Certains le font par culture. சிலர் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி எல்லா மதமும் உண்டுன்னு சொல்லி கிறிஸ்துமஸை கொண்டாடுற ஜனங்கள் இருக்கிறார்கள். Donc célèbre ce jour en disant toutes les religions sont pareilles, donc ils le célèbrent. சிலர் இயேசு கிறிஸ்துவை குழந்தை பிள்ளையா நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். Certains pensent que Jésus-Christ est un bébé, donc ils le célèbrent. சிலர் இயேசு கிறிஸ்துவை சிலைகளாக வைத்து சுருவங்களை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். Certains ont fait des statues de Jésus-Christ et ils font la ஆனா fête. நாங்கள் வேதத்தின்படி எங்களுக்காக ஆவியாயிருக்கும் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Mais pour nous, selon la Bible, nous célébrons, nous adorons le Seigneur qui est l'Esprit. ஆனா வேதத்தின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியாகிய ஒரு தேவனாய் இருக்கிறார். Donc selon la Bible, Jésus-Christ aujourd'hui est Esprit. வேதம் சொல்றது யோவான் 4:24 Dans Jean 4:24, il est dit, தேவன் ஆவியாய் இருக்கிறார். Dieu est Esprit. இயேசு கிறிஸ்து ஆவியாய் இருக்கிறார். Jésus-Christ est Esprit. அநேகர் என்று மது போதை அருந்தி போதவஸ்தை அருந்தி பயங்கரமான ஒரு இருளுக்குள்ள இருந்து இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். Beaucoup aujourd'hui dans l'alcoolisme, dans la drogue, ils fêtent ce jour. சிலர் நினைக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் என்றால் புதுடுப்பு போட்டு கொண்டாடணும். Certains pensent que si c'est Noël, il faut mettre des nouveaux habits et fêter. சிலர் நினைக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் என்றால் நாங்கள் கிறிஸ்துமஸ் மரம் வீட்டுக்குள்ள வைத்து கொண்டாட வேணும் என்று. Donc certains pensent que si c'est Noël, il faut mettre un arbre de Noël, un sapin. 2020 ஆண்டுக்கு முன் Et avant 2020, ஆண்டவர் மரியாள் என்னும் ஒரு பெண்ணின் மூலம் இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்து, donc il y a 2000 ans, à travers une femme appelée Marie, le Seigneur est venu அவர் dans cette மனிதனுடைய terre. பாவங்களுக்காக மரித்து Il est mort pour les péchés des அவர் hommes. 3ஆம் நாள் உயிர்த்து Il est ressuscité le 3e jour. இன்றைக்கு கடவுளாக தெய்வமாக இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் தேவன் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். Aujourd'hui, au nom du Seigneur Jésus, et Dieu se mouve autour de nous. ஆனால் அன்பானவர்களே, யார் எப்படி கொண்டாடினாலும், Peu importe qui célèbre de quelle manière. ஆனா நான் உங்களுக்கு சொல்றது, வேதம் எப்படி சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் கிறிஸ்துமஸா நினைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கிறிஸ்துமஸ் தினம். Donc moi je veux dire, nous devons penser ce que la Bible dit. ஒருவேளை உங்களுக்கு கிறிஸ்துமஸ் தினத்தை பற்றி அதை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னால், Peut-être si vous pensez que est-ce que on doit célébrer ou pas Noël. கிறிஸ்துமஸ் தினம் என்றால் என்ன, அதனுடைய ஆரம்ப கால முடிவு விளக்கம் வேணுமாண்டால் யூடியூப்பில் போய் பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரனுடைய
பிரசங்கத்தை கேட்டு பாருங்க. Si vous voulez connaître les bases de Noël, si vous voulez apprendre, allez sur YouTube et அவர் நன்றாக regardez les vidéos படித்து de Pasteur ஆராய்ச்சி செய்து நல்ல ஒரு பிரசங்க ஒரு டீச்சர் அவர். C'est un enseignant qui a bien étudié et qui a fait des recherches. ஆனா இயேசு பிறந்தது நமக்காக. Mais Jésus est né pour nous. நாங்கள் பிறந்தது ஏனென்று நாங்கள் அறிய வேண்டும். Nous devons connaître pourquoi nous sommes nés. ஒரு மனுஷன் பிறக்க எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த பிள்ளை தனக்காக பிறக்குதான். Les gens, quand un enfant naît, ils pensent que cet enfant naît pour eux. அந்த பிள்ளை தனக்காக பிறந்ததுக்கு அந்த பிள்ளையுடைய வளர்ச்சியை பலர் முயற்சி செய்து அந்த பிள்ளை ஏன் பிறந்து சொல்லி அந்த பிள்ளையை பல வழியில உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். Donc ils font tous les efforts pour élever leur enfant parce qu'ils sont nés pour eux. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, Mais notre Seigneur Jésus, தெய்வம் உலகத்துக்கு மனுஷனா வந்தது தனக்காகவே எங்களுக்காக. mais le Dieu est venu sur la terre en tant qu'homme, c'est pas pour lui, c'est pour nous. இந்த மகிமையான தெய்வத்தினுடைய மரணத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ, Quiconque croit dans la naissance, la mort de ce Dieu glorieux, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வருகிறார்கள். ils deviennent des enfants de Jésus-Christ. அதன் பின்பு அவர்தான் அந்த ஜனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். Après cela, c'est lui qui les conduit. ஒரு வேத புத்தகம் சொல்லுது, ஏசாயா 7:14, Dans Ésaïe 7:4, il est dit, ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவான். c'est pourquoi le Seigneur lui-même vous donnera un signe. Voici la jeune fille deviendra enceinte, elle enfantera un fils. இது எப்போ எழுதப்பட்டது? Quand est-ce que cela est écrit? இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 2020 வருஷங்கள். Donc il y a à peu près 2020 ans que Jésus-Christ est venu sur la terre. ஆனா அவர் பிறக்கிறதுக்கு முன்பாக, Mais avant qu'il soit né, கிட்டத்தட்ட 700 வருஷங்கள் முன்பாக தீர்க்கதரிசி ஏசாயா ஒரு வார்த்தை எழுதியிருந்தார். environ 700 ans avant, et le prophète Ésaïe a écrit un verset. அவர் இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்பாகவே எழுதி வச்சிட்டாரு. Il a écrit avant même la naissance de Jésus-Christ, il y a 700 ans. ஒரு கன்னிகை கற்பவதி ஆவாள். Une jeune fille deviendra enceinte. அந்த கன்னிகை ஒரு குமாரனை பெறுவாள். Elle enfantera un fils. அந்த குமாரனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயா. Et on le nommera Emmanuel. இது சரித்திரம். C'est l'histoire. இது கட்டுக்கதை அல்ல. Ce n'est pas une conte de fées. இது கற்பனை கதை அல்ல. Ce n'est pas une இது imagination. சரித்திரம். C'est l'histoire. ஆண்டவர் முதலே சொல்லி வச்சிட்டார். Le Seigneur l'a déjà prédit. ஆனா அதே தீர்க்கதரிசி 9:6ல, Le même prophète dans 9:6, ஏசாயா 9:6ல Ésaïe 9:6, அவர் சொல்றார், il dit, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். le verset 5 en français, Ah. car un enfant nous est né, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், un fils nous est donné, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், la domination reposera sur son épaule, அவர் நாமம் அதிசயமானவர், on l'appellera admirable, ஆலோசனை கர்த்தர், conseiller, வல்லமுள்ள தேவன், Dieu puissant, நித்திய பிதா, Père éternel, சமாதான பிரபு எனப்படும். prince de la paix. இவருக்கு எத்தனை பேர் பாருங்கள். Regardez combien de noms on lui a donné. முன்பு நாங்க பார்த்தது 7ஆம் அதிகாரத்திலே, Nous avons vu dans chapitre 7, அவருடைய பேர் இம்மானுவேல். on l'appelait இங்க Emmanuel. எத்தனை பேர்? Ici, combien de noms? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். Un enfant nous est né. ஆக இன்று அவர் பாலகனாக இல்ல, Aujourd'hui, il n'est pas un அவர் enfant. பிறந்தது உண்மை. C'est vrai qu'il est né. அவர் யோசேப்பு மரியாளால் வளர்க்கப்பட்டது உண்மை. Il a été élevé par Joseph et Marie. அவர் யூத முறைப்படி சரியா தான் Il வளர்க்கப்பட்டார். a été élevé selon la coutume des ஆனா அவர் Juifs. வந்த நோக்கத்தை நிறைவேறி போயிட்டார். Il a accompli son objectif et il est parti. ஆனா அவர் இப்ப குழந்தையா இல்ல. Aujourd'hui, il n'est pas enfant. அவர் பேர் என்ன பேரண்டா? Son nom, c'est quoi? அவருடைய அதிகாரம், அவர் சர்வ வல்லமுள்ள அதிகாரம் உள்ளவராக இருப்பார். Donc, il avait toute l'autorité. அதிசயம் செய்கிறவர், Il faisait des அதிசயமான miracles. தெய்வம், Il est merveilleux. ஆலோசனைக்கு கர்த்தர், Il est conseiller. வல்லமுள்ள தேவன், Il est Dieu அவர்தான் puissant. நம்முடைய நித்திய பிதா, C'est lui qui est notre Père சமாதான éternel. பிரபு Il est எனப்படும். prince de la paix. ஆனா இதே காரியத்தை La même chose, இதன் பின்பு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக avant que Jésus-Christ soit né, மத்தேயு புத்தகத்திலே dans le livre de முதலாம் Matthieu, அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, dans le chapitre 1, verset 21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். elle enfantera un fils et tu lui donneras le nom de Jésus. C'est lui qui sauvera son peuple de ses péchés. ஏசாயால சொல்லப்பட்டது, Il a été dit dans Ésaïe, இப்ப தேவதூதனால் ici par l'ange. மரியாளுடைய கணவன் யோசேப்புக்கு தூதர்கள் வெளிப்படுத்துகிறார். Donc les anges révèlent au mari de 700 Marie qui est வருஷங்கள் Joseph. முன்பாக ஏசாயா சொன்னார், Ésaïe a dit 700 ans இப்ப அது avant. நிறைவேறது. Cela s'accomplit maintenant. இப்ப Et maintenant, தேவதூதன் வந்து யோசேப்புக்கு
சொல்லுகிறார் l'ange vient à Joseph et lui dit, மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், Marie va enfanter un fils, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. tu lui donneras le nom de இப்ப Jésus. இயேசுவின் உண்மையான பெயரை சொல்லுகிறார்கள். Lui, il dit le vrai nom de Jésus. இப்ப இயேசுவின் உண்மையான பெயர் என்ன? Quel est le vrai nom de Jésus? பாவங்களை நீக்கிறவர், Celui qui enlève les péchés, ரட்சிக்கிறவர். celui qui sauve. யார பாவங்களை, Les péchés de qui? யார ரட்சிக்கிறவர்? Qui est-ce qu'il sauve? முழு உலகத்தின் பாவங்களையும் Toute la terre entière. முழு உலகத்தின் ஜனங்களையும் ரட்சிக்கிறவர். Il sauve tout le peuple de la terre entière. 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது. Dans le chapitre 16, verset 20, il dit, மத்தேயு புத்தகத்திலே dans le livre de Matthieu, 16:20, 16-20, அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். il recommanda aux disciples de ne dire à personne qu'il était le Christ. இப்ப அவருக்கு இன்னொரு பேரை பார்க்கிறோம் நாங்க. Donc là on voit un deuxième nom. ஏசாயால இம்மானுவேல் என்று பார்த்தோம். Dans Ésaïe nous avons vu que பின்பு ஒரு பாலகனா பிறந்ததை பார்த்தோம். après on a vu qu'il était un enfant. பின்பு அதிகாரம் உள்ளவரா பிறந்ததை Après on பார்த்தோம். a vu qu'il avait la domination. அதிசயமான பேரை பார்த்தோம். அதிசயமான நாமம் அவருக்கு. Il avait un nom merveilleux. அதிசயம், merveille, ஆலோசனை கர்த்தர், conseiller, வல்லமுள்ள தேவன், Dieu puissant, நித்திய பிதா, Père éternel, சமாதான பிரபு, Prince de la paix, இயேசு கிறிஸ்து, Jésus-Christ, இயேசு Jésus, பாவங்களை மன்னிக்கிறவர், celui qui pardonne les péchés, ரட்சிக்கிறவர். celui qui sauve. பின்பு அதே பிறகு மத்தேயுல பார்க்கறாங்களே, நீங்க வாசிக்கலாம், இம்மானுவேல். Après on va, vous pouvez lire dans Matthieu, இப்ப Emmanuel. மத்தேயு 16:20 சொல்லப்படுது. Dans Matthieu 16-20 il est dit maintenant கிறிஸ்துவாகிய இயேசு. qu'il était le Christ. அப்ப இப்ப கிறிஸ்து என்று சொல்லப்படுது. Maintenant on l'appelle Christ. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்முடனே கூட இருக்கிறார். Emmanuel veut dire Dieu est avec nous. இயேசு என்றால் ரட்சிக்கிறவர். Jésus veut dire celui qui sauve. அதாவது பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறவர். C'est-à-dire celui qui sauve, pardonne les péchés et sauve. ஆனால் Et, இயேசு எப்படி சொல்றது? ஆனா எபிரேய பாஷையில mais en hébreu, மேசியா. Messie. ஆனா கிறிஸ்து என்றால் Christ veut dire அபிஷேகம் பண்ணப்பட்டவர். celui qui a été oint. இவ்வளவு பேர் உள்ளவரை Celui qui a tous இந்த ces noms. அநேகர் சரியா அறியாமல் Il y en a beaucoup aujourd'hui ne connaissent pas bien. சடங்காச்சாரமாக கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள். Ils fêtent Noël selon les coutumes. கிறிஸ்து ஆரென்று தெரியாம கொண்டாடுகிறார்கள். Ils ne savent pas qui est Christ et ils கிறிஸ்துவின் font la மூலம் fête. கிறிஸ்துவின் அந்த ஆசீர்வாதத்தை பெறாம கொண்டாடுகிறார்கள். Ils font la fête sans avoir reçu la bénédiction de Christ. அந்த மகத்துவமான தெய்வத்தை அறியாமல் கொண்டாடுகிறார்கள். Sans même connaître ce merveilleux Dieu. இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். Il y en a beaucoup qui sont comme cela aujourd'hui. அர்த்தம் என்ன? Mais quelle est la அபிஷேகம் signification? பண்ணப்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய இயேசு. Jésus-Christ qui est loin de Dieu. அபிஷேகம் பண்ணப்பட்ட Celui qui est loin. தேவனான கிறிஸ்துவாகிய இயேசு. Jésus-Christ qui est Dieu. சரி, ஏன் இந்த உலகத்துக்கு இயேசு வர வேண்டும்? Donc pourquoi Jésus-Christ devait venir sur cette மனிதருடைய terre? பாவங்கள் இருந்து மனிதர்களை விடுதலாக்க வேண்டும். C'est pour délivrer les hommes de leurs péchés. அவருக்கு தெரியும் மனிதர்களுடைய பாவத்தினால மனிதனும் கஷ்டப்படுறான். Il savait que les hommes souffraient à cause de leurs péchés. மனுஷனும் வேதனைக்குள்ள வாழ்க்கையில வாழ்றான். Même les hommes, ils étaient dans les difficultés. விடுதலை இல்லாம வாழ்றான். Ils n'avaient pas de délivrance. அதேபோல மனுஷனும் விடுதலை இல்லாம ரட்சிப்பு ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறான். En même temps, ils n'avaient pas la paix. ரட்சிப்பண்டா என்ன? Qu'est-ce que le salut veut மனிதன் dire? பிறந்தல இருந்து பாவத்துல வாழ்றான். L'homme, depuis la naissance, il vit dans le அந்த péché. பாவத்துல இருந்து தன் பக்கம் திருப்புறார். Il le détourne du péché vers son côté. பிசாசின் பிடியில இருக்கிறார்கள் ஜனங்கள். Ils ont dans la trappe de diable. மதபோதைக்கு அடிமையா இருக்கிறார்கள். Ils ont dans l'alcoolisme. ஆண்டவரே அறியாம இருக்கிறார்கள். Ils ne connaissent pas le Seigneur. பலவிதமான பாவங்களை சிக்கி இருக்கிறார்கள். Ils sont dans les divers péchés. பயங்கரமான ஒரு இருளுக்குள்ள மக்கள் இருக்கிறார்கள். Ils sont dans les ténèbres terribles. அவருடைய வாழ்க்கை முடியும் பொழுது அவர்கள் எங்க போவார்கள் என்று தெரியாமலே இருக்கிறார்கள். À la fin de leur vie, ils ne savent pas où ils vont aller. மனுஷர்கள் கடவுளுக்கும் அவர்களுக்கும் மனுஷருக்கும் தொடர்பு இல்லாம இருக்கிறார்கள். Il n'y a pas de rapport entre Dieu et les hommes. ஆண்டவரோட தூர போயிருக்கிறார்கள். Ils sont éloignés de Dieu. ஆனா பல மதங்கள் உண்டு. Mais il y a beaucoup de religions. ஆனா கடவுளை தெரியாது. Mais ils ne connaissent pas Dieu. ஆனா பைபிள் ஒன்று தான் சொல்லுது. Mais seule la Bible qui dit. நானே வழியும் சத்தியமும் ஜீவன். C'est moi qui suis le chemin, la vie et la vérité. ஆண்டவரால் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறார். C'est ce que le Seigneur nous a enseigné. ஆனா ஆண்டவர் ரட்சிக்க வந்தது மாத்திரமல்ல. Non seulement il est venu pour nous sauver. பாவங்களிலிருந்து மக்களை விடுதலாக்க வந்தது மாத்திரமல்ல. Non seulement il est venu pour délivrer les gens du péché. ஒரு தூதன் வந்து மேய்ப்பருக்கு என்ன சொல்றார் பாருங்க. Regardez qu'est-ce qu'un ange dit au berger.
லூக்கா 2:10 Luc chapitre 2 verset அதன் 10. முதல் பகுதியை நாங்கள் பார்க்கும் Nous பொழுது allons voir la première partie. மேய்ப்பர்கள் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். Les bergers étaient en train de paître. அங்க இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். Donc Jésus-Christ était né là-bas. சாஸ்திரிகள் இயேசுவிட்ட விசிட் பண்ணுகிறாங்க. Les இயேசு குழந்தையாக இயேசுவிட்ட விசிட் பண்றாங்க. mages rendaient visite à Jésus ஒரு qui était தூதர்கள் l'enfant. வந்து Un ange est venu. ஆடுகளை மேய்த்த மேய்ப்பன்மாருக்கு சொல்லுகிறார்கள். Il dit aux bergers qui faisaient paître leurs brebis. பாவங்கள்ல இருந்து விடுதலையாக்குறது மாத்திரம் சொல்லல. Non seulement il délivrait du péché. ரட்சிப்பு மாத்திரம் சொல்லல. Non seulement il parlait du இதுல salut. சொல்றார் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக நல்ல செய்தி. Donc c'est une bonne nouvelle qui apporte la joie à tout le peuple. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வந்தது நல்ல செய்தி கொண்டு வர. Donc Jésus-Christ est venu sur cette terre pour apporter la bonne nouvelle. மக்களை ஒன்று சேர்க்க வந்தவர். Pour mettre tous ensemble. பாவங்களை மன்னிக்க வந்தவர். Pour pardonner les péchés. மனுஷர்களை விடுதலையாக்க வந்தவர். Pour délivrer les gens. நல்ல செய்தி கொண்டு வந்தவர். Il a apporté une bonne nouvelle. இயேசு பிறந்தது கெட்ட செய்தி அல்ல. Donc la naissance de Jésus n'est pas une mauvaise nouvelle. சிலுவையில மரித்தது கெட்ட செய்தி அல்ல. Donc le fait qu'il soit mort sur la croix, ce n'est pas une mauvaise nouvelle. காலிலும் ஆணி அறையப்பட்டது கெட்ட செய்தி அல்ல. Le fait qu'il soit cloué sur les bras et les jambes, ce n'est pas une mauvaise nouvelle. அவரை சவுக்கால் அடித்தது கெட்ட செய்தி அல்ல. Le fait qu'il soit fouetté, ce n'est pas une mauvaise nouvelle. அவரை யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தது கெட்ட செய்தி அல்ல. Le fait qu'il soit trahi par Judas Iscariote, ce n'est pas une mauvaise அவரை nouvelle. பிசாசானவன் சோதிச்சது கெட்ட செய்தி அல்ல. Le fait qu'il soit tenté par le diable, ce n'est pas une mauvaise nouvelle. அவரை காவலர்கள் அடித்தது கெட்ட செய்தி அல்ல. Le fait qu'il soit frappé par les gardiens, ce n'est pas une mauvaise nouvelle. யூதரும் ரோமரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை அறைய வேண்டும்னு சொல்லி குரல் சத்தம் எழுப்பினது கெட்ட செய்தி அல்ல. Ce n'est pas une mauvaise nouvelle que les Juifs et les Romains criaient de le crucifier. நல்ல செய்தி. C'est une bonne nouvelle. சந்தோஷமான செய்தி. C'est une nouvelle joyeuse. இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்து ரட்சிக்கும் பொழுதுதான் ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வருகிறது. Quand Jésus-Christ pardonne les péchés et il nous accepte, c'est là où il y a la joie en nous. அந்த சந்தோஷத்தை நாங்க அனுபவிக்கிறபடியாக தான் இன்றைக்கு நாங்கள் இந்த சந்தோஷத்தை இன்னும் சந்தோஷமா பேசி கொண்டிருக்கிறோம். C'est parce que nous expérimentons cette joie que nous parlons aujourd'hui. நீங்க உண்மையா இயேசு கிறிஸ்து இருக்கிற வீட்டுக்கு நீங்க போங்க. Allez dans une maison où il y a vraiment ஒரு Jésus-Christ. உண்மையான ரட்சிப்படைந்த வீட்டுக்கு நீங்க போங்க. Allez dans une maison où il y a vraiment le salut. உண்மையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வீட்டுக்கு நீங்க போவாங்க. Allez dans une maison où ils ont accepté le Seigneur Jésus-Christ comme leur propre sauveur. அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. Combien ils sont heureux. ஆகவே இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த நல்ல செய்தி எங்களை மீட்கிற செய்தி. Donc Jésus-Christ a apporté la bonne nouvelle, c'est la nouvelle qui nous délivre. நம்முடைய பாவத்தை நிமித்தம் நரகத்துக்கு போய் கொண்டது எங்களுக்கு நரகத்தை பரலோகத்தை காட்டுற நல்ல செய்தி. Donc c'est une nouvelle qui nous a montré le paradis, nous qui sommes allés vers l'enfer. நிம்மதியற்று இருந்த எங்களுக்கு நிம்மதியை கொண்டு வந்த நல்ல செய்தி. Nous qui avons cherché la tranquillité, cette nouvelle nous a apporté la tranquillité. நாங்க பிறக்கும்போது தாயுடைய வயிற்றில பிறக்க பாவியா பிறந்தோம். Lorsque nous étions nés dans le ventre de notre mère, nous étions pécheurs. இந்த ரட்சிப்பினால தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்றோம் நாங்க. Grâce à ce salut, nous avons reçu l'esprit de Dieu. யோவான் புத்தகம் 3:3 சொல்லுது. Jean 3:3 dit. யோவான் 3:3. Jean 3:3 dit. இந்த இடத்துல நிக்கதேமு என்ற ஒரு போதகர் இயேசுவிட்ட இரவுல வருகிறார். Ici un prédicateur appelé Nicodème vient à Jésus. நிக்கதேமு இயேசுவிட்ட இரவு வருகிறார். Nicodème vient à Jésus le soir. அவர் ஒரு யூதரின் அதிகாரி. C'est un officier juif. ஒரு பரிசேயன். C'est un pharisien. ஒரு போதகர். C'est un enseignant. இரவு போல இயேசுவிட்ட இரவு வந்து சந்திக்கிறார் அவர் யோவான் 3ஆம் அதிகாரத்துல. Dans Jean 3 et il vient rencontrer Jésus le soir. வந்து கேக்குறார். Et il vient lui demander. ரபி எங்களுக்கு தெரியும் நீங்க கடவுளிடமிருந்து வந்தவர். Rabbi, nous savons que vous venez de Dieu. ஆனால் ஒருவன் தேவனிடமிருந்து வராவிட்டால் si quelqu'un ne vient pas de Dieu, நீ செய்கிற இந்த அற்புதங்களை யாராலும் செய்ய முடியாது. personne ne pourrait faire les miracles que tu fais toi. நான் அறிந்திருக்கிறேன். Moi je sais, j'ai நீங்க connu. தேவனிடமிருந்து வந்தவனை அறிந்திருக்கிறேன். J'ai connu que tu viens de Dieu. அந்த சொல்லேக்க Lorsqu'il disait cela, ஆண்டவர் நிக்கதேமுக்கு பதில் கொடுக்கல. le Seigneur n'a pas répondu à இப்ப Nicodème. நிக்கதேமுக்கு ரட்சிப்பு வேணும்ன்றதை சொல்றார். Là, il lui dit qu'il a besoin de salut. ஆண்டவர் தன்னோட பேசுற மனுஷனை தனியா சும்மா அனுப்பல. Donc le Seigneur n'a pas envoyé les mains vides à un homme qui lui a என்ன parlé. சொன்னார் ஆண்டவர் நிக்கதேமுக்கு? Qu'est-ce que le Seigneur a dit à அவன் Nicodème? சொன்னதை குறித்து ஆண்டவர் பொறுப்படுத்தவே இல்ல. Donc le Seigneur n'a pas calculé ce இப்ப que lui il a dit. நிக்கதேமுக்கு என்ன வேணும்ன்றதை சொல்றார். Donc il va dire à Nicodème ce ஒருவன் dont il avait மறுபடியும் besoin. பிறவாவிட்டால் Si quelqu'un ne naît
pas தேவ nouveau, ராஜ்யத்துக்கு வர மாட்டான் il ne pourra pas entrer dans le என்று royaume de Dieu. மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன் நான். Je te le dis en vérité, en vérité. அது சொல்றேன், ஒருவன் மறுபடியும் பிறப்பட்டால் Si quelqu'un ne naît pas de nouveau, அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். il ne pourra pas aller au paradis. இதான் இயேசு சொன்னது. C'est ce que Jésus a dit. நிக்கோதேமு, நீ மறுபிறக்கணும். Nicodème, tu dois renaître. ஆனா 4ஆம் வசனத்துல Mais donc, verset 4, இந்த போதகர் நிக்கோதேமு கேட்கிறார் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, l'enseignant Nicodème demande à Jésus, ரபி Rabbi, என்ன சொல்றீங்க? qu'est-ce que vous dites? நான் இப்ப வயசு வந்தவனா இருக்கிறேன். Moi, je suis vieux, நான் சின்ன பிள்ளையா பிறந்து பெரிய ஆளா வந்துட்டேன். je suis né en tant qu'enfant et j'ai grandi. நீங்க பிறக்கிறத சொல்றீங்க. Vous parlez de renaître. அப்படியானால் நான் தாயினுடைய வயிற்றில திரும்பி பிறக்கணுமா? C'est-à-dire, moi, je dois rentrer dans le ventre de ma mère pour அது renaître. நடக்கக்கூடிய காரியம். Est-ce que cela est possible? அப்ப நிக்கோதேமுக்கு விளங்கினதெல்லாம் Donc, ce que Nicodème a compris, தன் சரீரத்தை பற்றி பேசுறார். il parlait de son corps. தன் சரீரத்தை பற்றி பேசுறார். Il parlait de son corps. ஓகே, அப்ப நான் திருப்பி அம்மாட வயிற்றில எப்படி போறது? இந்த பெரிய ஆளா இருக்கிறேன். Moi, qui suis grand, comment je pourrais rentrer dans le நான் ventre de முதிர் ma வயதா mère? இருக்கிறேனே. Je suis âgé. ஆனா 5ஆம் வசனத்தை சொல்றார் ஆண்டவர். Mais le Seigneur dit dans verset 5, விளங்கல நிக்கோதேமு, Nicodème, tu n'as pas compris. நிக்கோதேமு, நீங்க இந்த இடத்துல நீ ஒரு போதகரா இருந்து உனக்கு தெரியாம இருக்குது. Nicodème, toi qui es un enseignant, mais tu connais pas. நிக்கோதேமுக்கு இயேசு சொல்றார். Mais Jésus dit à Nicodème. இன்றைக்கு அநேக போதகருக்கு இந்த விளக்கம் தெரியாது. Mais aujourd'hui, beaucoup d'enseignants ne connaissent pas cette explication. இன்றைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவளா இருக்கிறார்கள். Beaucoup aujourd'hui sont chrétiens, அது கிறிஸ்தவ ஜீவியம் தெரியாது. mais ils connaissent pas la vie chrétienne. பரம்பரை கிறிஸ்தவளா இருக்கிறார்கள். Et ils sont chrétiens de génération en génération. ஒவ்வொரு ஞாயிறும் ஆலயத்துக்கு போறார்கள். Ils vont à l'église tous les ஆனா dimanches. உபவாசம் பண்ணுகிறார்கள். Ils jeûnent. முழங்கால் படிக்கிறார்கள். Ils s'agenouillent. ஆனா பைபிளை படிக்கிறார்கள். Ils lisent la Bible. ஆனா ரட்சிப்பில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. Mais c'est une vie chrétienne sans le salut. இயேசு சொல்றார் நிக்கோதேமுக்கு, Jésus dit à Nicodème, நிக்கோதேமு, நீ அம்மாட வயித்துக்கு நீ போறது நான் மற்றவங்க போடுவோம்னு சொல்லல. moi je parle pas de que tu rentres dans le ventre de ta mère. ஜலத்தினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். Un homme doit renaître par l'eau et l'esprit. என்ன ஆண்டவரே இப்படி குழப்பத்தை உண்டாக்குறீங்க? C'est pourquoi Seigneur tu me mets en trouble. அப்படிதான் கற்பனை பண்றேன் நான். C'est comme ça que moi je imagine. என்ன ஜலத்தினாலும் ஆவியினாலும்? C'est quoi le naître de l'eau et l'esprit? இப்பதான் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு விளங்கப்படுத்துறார். Donc c'est maintenant que Jésus-Christ explique à Nicodème. ஜலம் என்றால் நிக்கோதேமு வார்த்தை. L'eau veut dire c'est la parole. வார்த்தையினால நீ பிறக்க வேண்டும். Tu dois naître de la parole. அதான் அதே வார்த்தை நான் தான். மரமுகா சொல்றார். C'est-à-dire il dit indiscrètement que c'est lui qui est la parole. அந்த வார்த்தை நான் தான். Donc c'est moi qui suis la வேதம் parole. சொல்லுது யோவான் 1:1ல. Donc dans Jean 1:1 il dit ஆதியில இருந்து வந்தவர் நான். c'est moi qui viens de தேவனோட இருந்த வார்த்தை நான் தான். C'est moi qui était la parole qui était avec Dieu. மரமுகா சொல்றார் தேவனா இருக்கிற வார்த்தை நான் தான். Il dit subtilement qu'il était la parole qui était avec Dieu. என்ன நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். Donc tu dois m'accepter moi qui suis la parole. அவர் மரிக்கவில்லையே. Parce que moi je suis pas encore mort. அவர் வெளிப்படையா சொல்ல முடியாது. Il peut pas le dire ouvertement. நான் கடவுள் நான் தேவகுமாரன் வெளிப்படையா சொல்ல முடியும். நான் சொல்ல முடியும். தான் வார்த்தை சொல்ல முடியாது. Il peut pas dire ouvertement qu'il est Dieu, il est la parole. மரமுமா சொல்றார். Donc il le dit subtilement. ஆகவே நீ வார்த்தையினால பிறக்க வேண்டும். Donc tu dois naître de la parole. அந்த வார்த்தையாகிய தேவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. Donc dans la parole dans Dieu qui est la parole, il y a un esprit. அப்ப நீ என்ன உன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது quand tu m'acceptes en tant que ton sauveur, வார்த்தையாகிய தேவன் ஆவியா இருக்கிறனா உனக்குள்ள உன்னுடைய ஆவியோட சேர்ந்து இருப்பேனப்பா நான். moi qui suis la parole, moi qui suis l'esprit, je m'unirai avec toi. Nicodème, உன்னுடைய சரீரம் இருக்கிற மாதிரி இருக்கும். Donc ton corps restera tel qu'il est. ஒருவேளை நிக்கோதேமு உனக்கு இப்ப 60 வயதா இருக்கலாம். Nicodème, peut-être que tu as 60 ans maintenant. ஆனா எனக்கு நான் உன்னுடைய சரீரத்தை பத்தி பேசல. Moi je parle pas de ton corps. நீ சரீரம் இருக்கிற நீ உள்ள என்ன 100 வயசு வாழலாம் நினைச்சுக்கொள். Tu peux vivre encore 100 ans. ஆனா உன்னுடைய சரீரத்தை பத்தி பேசல. Moi je parle pas de ton corps. போதகரா இருக்கிறாய். Tu es un enseignant. ஆவியில ரட்சி நீ உட ஆவி விடுதலை பெறல ரட்சிக்கப்படல. Mais ton esprit n'est pas délivré, n'est pas sauvé. நீ என்ன செய்ய வேணும்? Qu'est-ce que tu dois faire? நீ விசுவாசிக்க வேணும். Tu dois me croire. அதான் மரமா சொல்றார். C'est ce qu'il dit நீ subtilement. எப்பொழுது என்னை நம்புறாயோ quand tu me croiras, எப்பொழுது என்னை விசுவாசிக்கிறாயோ quand tu me feras confiance, அப்ப நான் உனக்குள்ள வருவேன். Je viendrai en toi. நான் என்ன செய்வேன் வந்து Qu'est-ce que je ferai? ஆவியோடு நான் இறங்கிடுவேன். Je vais descendre dans ton esprit. உன்னுடைய தாயின் வயிற்றில நீ இருக்க வந்த அந்த ஆவி dans l'esprit qui est venu dans le ventre de ta mère quand tu étais. இப்ப என்னுடைய ஆவி அந்த ஆவியை தொட்டு புதுப்பிக்கும். Mon esprit va toucher
cet esprit et va te renouveler. நான் என்னுடைய ஆவியோட வந்து இணைக்க Lorsque mon esprit vient s'unir avec ton esprit, உடைய சரீரம் ஆவி ஆத்துமா என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் மகனே என்று சொல்றார். ton corps, ton âme, ton esprit viendra dans mon contrôle, sous mon அதான் யோவான் contrôle. 1:13 சொல்லுது. Donc, dans 1 Jean 13, il est- யோவான் 1:13 Jean 1, 3, 13, il dit, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிசத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். donc ils sont nés de la volonté de Dieu, mais pas par le sang, ni par la volonté de la chair. இப்ப பாருங்க என்ன சொல்றார் ஆண்டவர். Donc regardez qu'est-ce qu'il dit Seigneur. மறுபுற பிறந்தவர்கள் Donc les gens qui sont nés de nouveau இரத்தத்தினால பிறக்கல, ne sont pas nés du sang, மனுஷனுடைய சித்தத்தினால ils பிறக்கல. ne sont pas nés par la volonté des hommes. நிக்கோதேமு முன்னனே உங்களோட அப்பா அம்மாட சித்தத்துல பிறந்த, Nicodème, tu étais né par la volonté de tes parents. உங்களுடைய அப்பா அம்மாட ரத்தத்துல நீ பிறந்த, உன்னை ஒத்துக்கொள்றேன் நான். Donc je suis d'accord que tu es né par le sang de tes parents. ஆனா இப்ப இந்த நீங்க என் மூலம் நீ பிறக்கிற என்றால் Mais si tu nais de moi, நீ தேவனால பிறக்கிறாய். tu nais de Dieu. தேவனுடைய ஆவியினால உன்னுடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறது. Ton esprit est renouvelé par l'esprit de Dieu. தேவனுடைய ஆவியினால உன்னுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. Donc ta vie est renouvelée par l'esprit de Dieu. அதான் நிக்கோதேமு ஆவி ஆத்மா சரீரம் முக்கியம். C'est pour ça, Nicodème, l'esprit, l'âme est important. Nicodème, ஒரு மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் உண்டு. donc pour un homme, il a l'âme et l'esprit et le corps. சரீரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். Le corps grandira. சரீரத்தில் போக போக வயதுகள் போகும். Le corps vieillira. வியாதிகள் வரும் நிக்கோதேமு. Et les maladies peuvent arriver. ஒரு சரீரம் பலவீனம், ஒரு சரீரம் பலமுள்ள சரீரமா இருக்கலாம். Un corps peut être fort, un corps peut être faible. ஆனா உனக்கு முக்கியம் உண்டு நிக்கோதேமு. Nicodème, mais une chose est importante pour toi. ஆவிதான் முக்கியம். C'est ton esprit est important. ஏன்னா ஒரு நாள் உடைய காலங்கள் முடியும் பொழுது Parce qu'un jour, lorsque tes temps achèveront, சரீரம் எங்கிருந்து வந்ததோ அந்த சரீரம் அங்கதான் போகும். le corps partira de là où il est venu. ஆனா உன்னுடைய ஆவியை தேவன் தன் சமூகத்துக்கு கொண்டு போயிடுவார். Mais l'esprit, Dieu va l'emmener dans sa présence. ஆனா நிக்கோதேமு, Mais Nicodème, நீ ரட்சிக்கப்படாமல் si tu n'es pas sauvé, இந்த ஆவி கொண்டு போயிடாது. tu ne peux pas emmener ton நீ esprit. ரட்சிக்கப்பட்டாதான் Si tu sois sauvé, நீ என்னுடைய சமூகத்துக்கு வரலாம். tu peux venir dans ma présence. நல்லா விளங்கிடுது. Donc il a bien compris. எபேசியர் 3:12 சொல்லுது. Éphésiens 3:12 dit. எபேசியர் 3:12 சொல்லுது. Éphésiens 3:12 dit. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனிடத்தில் சிலாக்கியம் உண்டாயிருக்கிறது. En qui nous avons par la foi en lui la liberté de nous approcher de Dieu avec confiance. எப்படி? Comment? அவரை பற்றும் விசுவாசம். Par la foi en lui. அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைக்கிற விசுவாசம். C'est-à-dire la foi que nous avons mis en Jésus-Christ. அடுத்தது அவரை குறித்த தைரியமும் நம்பிக்கையும். Donc le courage et la confiance à propos de lui. என்ன செய்யுது? Donc qu'est-ce que cela fait? கடவுளையும் எங்களையும் பிரிந்து வாழ்ந்த நாங்கள், Nous qui étions séparés de Dieu, இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் இப்ப பிதா தேவனோடு இணையப்படுகிறோம். nous sommes unis avec Dieu par Jésus-Christ, à travers Jésus-Christ. பிரிந்த உறவு திரும்ப கிடைக்குது. C'est-à-dire la relation qui était divisée, on la reçoit. பிசாசினால் எங்களோட வாழ்க்கை கடவுளையும் எங்களையும் விட்டு பிரிச்சிட்டது. Le diable nous a séparés de Dieu. ஆனா இயேசு கிறிஸ்து மூலம் Mais à travers Jésus-Christ, பிரிந்த உறவு, la relation qui était divisée, கடவுளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லாத உறவு, le fait qu'on n'ait pas un rapport avec Dieu, ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்க இப்ப கடவுளோடு தேவனோடு இணைக்கப்படுகிறோம். donc par le biais de Jésus-Christ, nous sommes unis avec Dieu. அப்ப அன்றிலிருந்து நாங்க கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். De ce jour, nous devenons chrétiens. கிறிஸ்தவ ஜனங்களாக மாறுகிறோம். Nous devenons des gens chrétiens. அப்ப நோக்கம் என்ன? Donc quel est அப்ப l'objectif? இந்த ரட்சிப்பின் நோக்கம் என்ன? Donc quel est l'objectif de ce இந்த salut? புது படைப்பின் நோக்கம் என்ன? Quel est l'objectif de cette nouvelle எங்களுடைய புது création? பிறப்பின் நோக்கம் என்ன? Donc quel est l'objectif de notre nouvelle vie? ஏசாயா சொல்றார் Ésaïe dit 43:21 dans 43:23, இந்த ஜன வந்தையா 21 pardon, இந்த 43:21 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். j'ai établi ce peuple pour moi, ils professeront ma louange. இதை கவனிச்சு பாருங்க.
இந்த ஜனத்தை எனக்கண்டு தான் நான் Bah, படைச்சேன். regardez cela, ce peuple, je l'ai இனி இந்த formé. ஜனங்கள் உலகத்துக்குரிய ஜனங்கள் அல்ல. Ce peuple n'appartient pas au இனி இந்த monde. ஜனங்கள் பிசாசுக்குரிய ஜனங்கள் அல்ல. Ce peuple n'appartient pas au diable. இந்த ஜனங்கள் என்னுடைய Ce ஜனங்கள். peuple est mon peuple. இவர்களுக்கு ஒரே ஒரு வேலை இருக்குது. Ils ont une seule tâche இந்த உலகத்தை விட்டு என் ராஜ்யத்துக்கு வரும் வரையும் jusqu'à qu'ils viennent, ils quittent ce இவளுக்கு monde et ஒரே ஒரு viennent வேலை dans உண்டு. mon royaume. Ils ont un seul நான் இவள்கிட்ட ஒன்றுமே travail. கேட்க மாட்டேன். Je leur demanderai rien. இவள் என்னை பாடிக்கொண்டிருப்பார்கள், Ils me chanteront. ஆராய்த்து கொண்டிருப்பார்கள், Ils vont adorer. என் வேதத்தை படித்து அதை நம்பிக்கொண்டிருப்பார்கள், Ils vont lire ma parole et ils என் vont சமூகத்திலே croire. இருப்பார்கள், Ils seront dans ma présence. உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் காத்திருப்பார்கள். Ils vont attendre dans la prière et le jeûne. நான் படைச்சதன் நோக்கமே Dans le but que je les ai இந்த créés. ஜனங்கள் Ce peuple, என்னுடைய ஜனங்களாக இருப்பார்கள். ils seront mon peuple. கிறிஸ்மஸ் என்பது Donc, Noël veut dire, நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற கொண்டாட்டம் தான் கிறிஸ்மஸ். c'est une fête que nous nous souvenons que nous sommes le peuple de Dieu. இது ஒரு பொழுதுபோக்கல்ல, Ce n'est pas un passe-temps, இது ஒரு கலாச்சாரம் அல்ல, ce n'est pas une culture. இது தெய்வத்தினுடைய ரட்சிப்பையும் ஆஸ்வாதம் நாங்கள் பெற்றபடியால் அவரை நினைக்கிற ஒரு நாள் தான் இது. Donc c'est parce que nous avons reçu la bénédiction et le salut de Dieu, donc on se souvient de cette fête. சிலர் கேட்பார்கள் இந்த கொண்டாட்டம் தேவையா? Donc certains demandent est-ce que cette fête est nécessaire? ஏன் தேவையில்லை? Pourquoi nous n'avons pas besoin? மனுஷர்கள் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், Les hommes fêtent leurs anniversaires, மரண நாளை கொண்டாடுகிறார்கள், ils fêtent les anniversaires de les hommages de la mort. கொண்டாடுகிறார்கள். எத்தனையோ கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். Et ils font beaucoup de fêtes. இதை நாங்கள் எங்களுடைய தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பினால் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி இந்த நாளினத்தை கொண்டாடுறோம். Donc mais en ce jour, nous remercions le Seigneur pour le salut qu'il nous a donné. சிலர் கேட்கிறார்கள், பாஸ்டர் 25 டிசம்பர் இயேசு பிறக்கவில்லை என்று. Certains me disent, pasteur, le 25 décembre, Jésus n'est pas né. உண்மைதான், சரித்திரத்தை பார்க்க இயேசு கிறிஸ்து 25 டிசம்பர் பிறக்கவில்லை. Donc si on voit l'histoire, c'est vrai que Jésus-Christ n'est pas né le அக்டோபர் 25 décembre. பிறந்திருக்கலாம். Il aurait pu naître en octobre ou novembre. இது ஏதோ இன்றைக்கு இது வரை இல்லையே. Mais cela n'est pas arrivé aujourd'hui, non? இந்த முதலாக இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டது இதே காலங்களில் 336 ஆண்டு. C'est dans les années 336 que pour la première fois Noël a été fêté. 336 ஆண்டு தான் அது கொண்டாடப்பட்டது. C'était en 336 que ça a été முதல் fêté. வருஷம் தொடங்கின வருஷம் இது. Donc c'était la première année où ils ont commencé la fête. எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள். Regardez combien d'années a découlé. கிட்டத்தட்ட 1500 1700 வருஷங்கள் ஆச்சு. Peut-être à peu près 1600 1700 ans. இவ்வளவு கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். Ils continuent de faire la fête. ஆனா இது எப்படி இந்த 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் வந்தது? Donc comment le 25 décembre est devenu jour de Noël? இந்த ரோமர் உலகத்தில் அநேக நாடுகளை ஆண்டு கொண்ட காலத்துல lorsque les Romains, il y avait l'empire romain dans le monde. அவங்களுக்கு ஒரு பண்டிகை இருந்தது, சூரியனை கொண்டாடுற பண்டிகை. Ils avaient un festival où ils célébraient le soleil. இந்த ரோமருக்கு அநேக கடவுள் இருந்தது. Donc les Romains, ils avaient plusieurs dieux. ஆனா அதுல ஒரு கடவுள், அவளுக்கு சூரியன் ஒரு கடவுள். Donc parmi ces dieux, le soleil était un சூரியன் ஒரு கடவுளா கும்பிட்டவர்கள். Donc ils ont considéré le soleil comme un dieu. அவளை என்ன செய்யறாங்க, 25ஆம் தேதி டிசம்பர் 25ஆம் தான் அந்த நாளை கொண்டாடுகிற நாள். Donc ils célébraient le 25 décembre la fête de soleil. சூரிய நமஸ்காரம், சூரிய கொண்டாடுற பண்டிகை வைக்கிறது அவங்களோட நாள். ரோமர் காலத்துல ரோம கலண்டர் படி 25 டிசம்பர் அந்த நாள். Donc selon le calendrier romain, c'était le 25 décembre la fête du soleil. அந்த நாட்கள்ல என்ன செய்வார்கள் என்றால், Donc qu'est-ce qu'ils faisaient? வீடுகள்ல லைட்டை கொளுத்துவார்கள், வெளிச்சம் கொளுத்துவார்கள். Ils allumaient les lumières dans les maisons. ஊரெல்லாம் வெளிச்சம் கொளுத்துவார்கள். Dans toutes les villes, ils mettaient la lumière. அந்த சூரிய நமஸ்காரத்தை சிறப்பாக ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவார்கள். Donc le festival du soleil, ils le célébraient d'une grande manière. ஆனா இது கிறிஸ்துவுக்கு பின் 312ஆம் ஆண்டுல Mais après Jésus-Christ en 312, கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு சக்கரவர்த்தி ராஜா ரோமாபுரி அரசாள ஆரம்பிச்சார். l'empereur Constantin était அவர்தான் ரோம சக்கரவர்த்தியா இருந்தார். celui qui était l'empereur de அவர்தான் ரோம மக்கள் ரோமர் எந்தெந்த நாட்டை ஆண்டாங்களோ அங்க அவர்தான் ராஜாவா இருந்தார். Donc il était le roi
tous les pays où il y avait l'Empire அவர் romain. ஒவ்வொரு முறை யுத்தத்தில் தோத்து கொண்டே போவார். Donc il perdait les guerres. ஆனா ஒரு முறை ஒரு கனவு கண்டார் அவர். Une fois, il avait eu un songe. சிலுவை அடையாளத்தை கடவுளை கனவுல கண்டு Il a vu la croix en songe. அந்த அடையாளத்தை நீ முன்பச்சா நீ வெல்லுவாய் என்று கனவுல கண்டிருக்கிறார். Il a vu en songe que s'il mettait la croix devant lui, bah il gagnera la அவர் என்ன guerre. செய்தார் என்றால் Qu'est-ce qu'il a fait donc? வாள்ல கேடகத்துல மற்றது எல்லா இடமும் கொடியில எல்லாம் சிலுவை அடையாளம் போட்டு யுத்தத்துக்கு போனார். Sur les boucliers, sur les épées, sur les drapeaux, il mettait la croix donc. அப்படி போய் சிலுவை அடையாளத்தை போட்டு யுத்தத்துக்கு போயிருக்க அவர் மாத்திரமில்ல அத்தனை படைக்கும் கட்டளை போட்டார், இப்படித்தான் நீங்க இந்த அடையாளத்தோட தான் நீங்க யுத்தத்துக்கு போகணும்னு போய் வந்துட்டார். Donc non seulement lui, mais pour toute l'armée, il a commandé d'utiliser la croix. Et il a gagné la bataille. 312 ஆண்டு. C'était en 312. அவர் போய் வென்று வந்துட்டார். Après qu'il ait eu la victoire dans நடந்த cette bataille. சம்பவத்தை அந்த கான்ஸ்டன்டைன் தன்னோட தாயாருக்கு சொல்றார். Et donc il a raconté ce qu'il s'est passé à sa mère. தாயார் ஒரு ரகசிய கிறிஸ்தவள். Donc sa mère était une chrétienne அப்பதான் secrète. தாயார் சொல்றான் மகனுக்கு, Donc la mère dit à son fils, மகனே நான் உனக்கு சொல்லல, mon fils, je t'ai pas இந்த raconté. சிலுவை அடையாளம் கிறிஸ்துவோட அடையாளம். Cette croix là appartient aux chrétiens. ஆகவே அதனால தான் அந்த கிறிஸ்து தான் உன்னை வெற்றி அடைய செய்திருக்கிறார். Donc c'est ce Christ qui t'a donné la victoire. என்ன அதன் பிறகு ஒரு கிறிஸ்தவரா மாறிட்டார். Donc il est devenu chrétien après இவர் என்ன cela. செய்கிறார்? Donc qu'est-ce qu'il fait? தன்னுடைய ரோம ஆட்சிகள் இருந்த அத்தனை நாடுகளும் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் கட்டளை போட்டார். Donc il a commandé à tous les pays qui étaient sous l'empire romain de அண்டில devenir chrétiens. இருந்து கிறிஸ்தவ நாடாக ரோமர்கள் ஆண்ட நாடெல்லாம் கிறிஸ்தவ நாடாக மாறிட்டது. Donc tous les pays sur lesquels les Romains ont régné, donc ils sont devenus chrétiens. அதுதான் நம்முடைய உண்மையான 25ஆம் தேதி ரோமர் சூரிய நமஸ்காரம் செய்த நாள் தான் 25 டிசம்பர். Donc c'est le festival du soleil le 25 décembre. இவரும் இப்படியே இருக்கிறார். Donc ils continuent de... பண்டிகைகளை கொண்டாடின பழக்கம் இருக்குதானே. Mais comme ils avaient l'habitude de faire les festivals. நாங்க எங்களை பாருங்க, நாங்க ஆண்டவருக்குள்ள வந்தாலும் இன்னும் சிலர் பழைய பண்டிகை பற்றியும் இல்ல. Donc même si regardez, même si nous sommes dans le Seigneur, mais on n'abandonne pas nos festivals. ஆனா ரட்சிக்கப்பட்டாலும் பயத்துல இல்லைன்றாலும் சில கிறிஸ்தவர்கள் இன்னும் அந்த பழைய பண்டிகையை செய்து கொண்டிருக்கிறாங்க. Donc même s'ils sont sauvés, même s'ils sont chrétiens, mais ils continuent de faire les anciennes fêtes. அப்ப ரோமர் இந்த கான்ஸ்டன்டைன் ரட்சிக்கப்பட்ட ரோமரெல்லாம் கிறிஸ்தவனா மாறணும்னு lorsque Constantin et Romain ils sont devenus chrétiens, அவர் பார்க்கிறார், என்ன எங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் இல்லையே. il a vu nous n'avons pas de festival. நாட்கள் போக என்ன ஒரு கொண்டாட்டம் இல்லையே. Plus les jours passaient, nous n'avons pas de festival. கான்ஸ்டன்டைன் என்ன சொன்னாரண்டா, qu'est-ce qu'il a fait Constantin? எல்லாரும் கிறிஸ்தவனா மாறிட்டீங்கனே. Vous êtes tous devenus chrétiens, non? இந்த எங்களுடைய ரோமர் 25/12ஆம் தேதி இவர்கள் எந்த நாளை சூரிய நமஸ்கார நாளா கொண்டாடுறாங்களோ, les Romains le jour le 25 décembre qu'ils fêtaient en festival du soleil, அத்தனை கிறிஸ்தவர்களும் குடியுங்கோ, அத்தனை கிறிஸ்தவர்களும் நீங்கள் 25ஆம் தேதி 12ஆம் மாதம் கிறிஸ்து பிறந்த நாளாக கொண்டாடணும். அவர் ஆரம்பிச்சது. Donc tous les chrétiens, tous les Romains, vous devez fêter le 25 décembre comme le jour de la naissance de Christ. அவர் ரோம சக்கரவர்த்தி. Parce qu'il était l'empereur romain. இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ப ஆரம்பிச்சிட்டார். Là il a commencé à croire en Jésus. இப்போ அவர் ரோமருடைய சூரிய வழிபாட்டை செய்ய முடியாது. Donc il ne peut pas faire le festival du soleil. என்ன செய்தார்? அதே நாளை Donc qu'est-ce qu'il a fait le même jour? ஆரம்பிச்சார். Il a annoncé அத்தனை பேரும் நீங்க இனி கிறிஸ்துவின் பிறந்த நாளாக அந்த 25/12 கொண்டாடுறோம். அதான் 25 டிசம்பர் கிறிஸ்மஸ். Donc il a ordonné de fêter la naissance de Christ le 25 décembre. ஆனா லத்தீன் பாஷையில Et en latin, கிறிஸ்டோமாஸ் என்ற அர்த்தம். donc il est கிறிஸ்மஸ். on le dit Christomas. கிரேக்க பாஷையில En grec, கிறிஸ்டோஸ் என்ற அர்த்தம். Christos. மாஸ் என்றால் Mas veut dire ஆவிக்குரியவர்கள் ஒன்று கூடும் கூடிகை. donc c'est une réunion des spirituels. ஆவிக்குரியவர்கள் சேர்ந்து ஒரு கொண்டாட்டம் கொண்டாடுறது தான் அந்த அர்த்தம். Donc c'est une réunion où ils célèbrent. இப்போ வேற என்ன செய்தா சொல்லுங்க அப்போ. இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல பிறக்கல. Donc qu'est-ce qu'il a fait? Jésus-Christ n'est pas né இன்றைக்கு ce நீங்க jour. தேவையில்லாம வாதாடாதீங்க இயேசு பிறக்கலன்னு. Donc n'allez இந்த pas நாள்ல பிறக்கலன்னு. ne débattez pas que Jésus-Christ இயேசு n'est pas நாள்ல né ce பிறக்கல. இது கான்ஸ்டன்டைன் மூலம் தான் இந்த அவங்களுடைய ரோமருடைய 25ஆம் தேதி 12ஆம் நாள ரோமருடைய அவங்களுடைய சூரிய கொண்டாட்டத்தை இல்லாமல் செய்து
இந்த நாள் இயேசுவின் பிறப்பாக அவர்தான் பிரகடனப்படுத்தினது. Donc c'est Constantin qui a annulé la fête du soleil des Romains et il a ordonné que c'est la naissance de ஆனா Jésus-Christ. யூதருக்கு இருக்கு ஹனுக்கா பண்டிகை இருக்கு. ஹனுக்கா பண்டிகை இருக்குது யூதருக்கு. Mais les Juifs, ils ont un festival appelé Hanouka. ஆனா அவர் இன்றைக்கும் அதை கொண்டாடுகிறார்கள். Ils le célèbrent aujourd'hui. அது அவளுக்கு வெளிச்சத்தின் பண்டிகை இன்றைக்கும் யூதர்கள் கொண்டாடுகிறார்கள். Même aujourd'hui, les Juifs le célèbrent. C'est le festival ஆனா de la நாங்க lumière. கிறிஸ்தவர்கள் Mais nous qui sommes chrétiens, நாங்க சூரியனை கும்பிடல. nous n'adorons pas le soleil. அப்ப நீங்க தப்பா நினைக்காதீங்க. Ne prenez pas mal, ne comprenez அப்ப pas mal. சூரியனை கும்பிட்ட ரோமனுடைய நாள் தான் வச்சிருக்கிறார்கள். Donc ils ont gardé le jour où les Romains adoraient le soleil. அது கான்ஸ்டன்டின் அவர் தான் வச்சது இந்த நாளை. C'est Constantin qui a placé sur lui. அது எங்களுக்கு நல்லதா இருக்கு தானே. Donc pour nous aussi c'est bien. நாங்க சூரியனை கொண்டாடல வணங்கல. Nous n'adorons pas le soleil. அந்த நாள்ல தான் கான்ஸ்டன்டைன் என்ன செய்றார், இந்த நாளை பற்றி நாங்க கிறிஸ்துவை பிறந்ததாக கொண்டாடுகிறோம். Mais il a établi le jour de la naissance de நான் Christ. கேக்குறேன் இப்பதான் பிறந்தா எங்களுக்கு என்ன? Peu importe quand il நீங்க soit né. எல்லாரும் பிறந்த நாள் அப்புறம் நீங்க சரியா பிறந்த நாளை கொண்டாடுறீங்க? Est-ce que vous fêtez vos anniversaires le உங்களால jour சொல்ல même முடியுமா? où vous êtes né? எனக்கு தெரியல எத்தனை பேர் 6 மாத புறா கொண்டாடுகிறாங்க, 1 மாத புறா கொண்டாடுகிறாங்க பிறந்த நாளை. Moi je sais beaucoup de personnes ont célébré leur anniversaire 6 mois après, 1 mois après. சிலர் தொடங்க முந்தியும் கிறிஸ்துமஸுக்கு முதலும் ஆரம்பத்தில் பிந்தியும் வச்சுக்கிறாங்க பர்த்டே. Et donc ils ont fêté leur anniversaire même avant la date ஏன் d'anniversaire. நாங்கள் கொண்டாடக்கூடாது? Pourquoi nous ne devons pas நாங்கள் fêter? கொண்டாடல சந்தோஷப்படுறோம். Moi nous sommes heureux de நான் fêter. 81ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். Moi j'ai accepté le Seigneur Jésus-Christ en இப்போ 81. 39 வருஷமா கிறிஸ்துமஸை கொண்டாடுறேன். Donc ça fait 39 ans que je célèbre le Noël. புதுடுப்பு போடுவேன், Je mets des nouveaux habits. குடும்பமா நான் சாப்பிடுறேன், Nous சபையில mangeons en வந்து famille. தேவனை ஆராதிக்கிறோம். Nous venons à l'église et adorons le Seigneur. ஆனா நாங்கள் சூரியனை நாங்க கும்பிடல. Mais nous n'adorons pas le soleil. நாங்கள் கிறிஸ்துவாகிய அவரை ஒளியா இருக்கிற கிறிஸ்துவை தான் நாங்கள் கொண்டாடுகிறோம். Mais nous célébrons Christ qui est la lumière. மல்கியா 4:2 சொல்லுது, Dans Malachie 4:2, என் நாமத்துக்கு பயந்திருக்கும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். vous craignez mon nom, le soleil de யோசிச்சு justice பாருங்க. se lèvera. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் இயேசுவை பற்றி சொல்லுது. Donc il est parlé à propos de Jésus-Christ qui யோவான் est le soleil de la யோவான் justice. 1:9 சொல்லுது, Dans Jean 1:9 dit, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. donc cette lumière qui illumine tout homme அப்ப sur la இன்றைக்கு terre. எங்களுக்கு சூரிய ஒளி இயேசுவல்ல, அது சூரிய ஒளி இயேசுவல்ல, Donc pour nous aujourd'hui, la lumière du soleil ce n'est pas அந்த Jésus, ஒளியாகிய தேவன் தான் இயேசு. mais c'est Dieu même, il est lumière. அது சொல்றார், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. Donc cette lumière qui illumine tout homme sur la terre qui est la vraie வேதத்துல lumière. சவுல் என்ற ஒரு மனுஷன் இருந்தார். Dans la Bible, un homme appelé Saul, அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய பேர் பவுலாக மாறினது. après qu'il soit sauvé, son nom அவர் இயேசு devenu கிறிஸ்துவை Paul. அறிய முன்பு பயங்கரமான எதிராளியா இருந்தார் கிறிஸ்தவத்துக்கு. Donc il était contre les chrétiens et ça a été pardon. எதிராளியா இருந்தார். Donc il était contre les chrétiens கிறிஸ்துவை avant d'accepter பிடிக்காது. Jésus. Il n'aimait même pas Jésus. கிறிஸ்துவை Les அப்படி chrétiens ஜெயில avant. போறது. Donc il mettait les chrétiens en prison. கிறிஸ்துவை கொலை செய்ய திட்டம் போட்டவர். Il planifiait de tuer les chrétiens. கிறிஸ்துவை கொலை செய்யறதுக்கு இவரும் ஒரு காரணமா இருந்தவர். Donc il était la raison ஒரு de... நாள் இவர் பிரயாணம் பண்ணி Un கொண்டிருக்கிறார். jour, il voyageait. அவர் சொல்றார், அப்போஸ்தலர் புத்தகம் 26:13 Actes des apôtres, verset ஒரு நாள் 26, சாட்சியாக 13. சொல்லுகிறார். 26:13 சொல்றார், சாட்சியாக சொல்லுகிறார், Donc, il dit en tant que témoignage, மத்தியான வேளையில ராஜாவே, en plein midi, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடைய கூட பிரயாணம் பண்ணினவளையும் சுற்றி பிரகாசித்ததை கண்டேன். 26:13 verset 26, 13, chapitre 26, verset 13. மத்தியான வேளையிலே ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடைய கூட பிரயாணம் பண்ணினவளையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். 26:13 அப்போஸ்தலர் புத்தகம். Vers le milieu du jour, ô roi, je viens en chemin resplendir autour de moi et de mes compagnons. C'est une lumière venant du ciel et dont l'éclat surpassait celui du ciel, le soleil. Donc qu'est-ce qu'il dit? சூரியனை காணல, Je n'ai pas vu le soleil. அந்த ஒளி, Cette அந்த lumière, பிரகாசம் சூரிய ஒளியை விட பவரா இருந்தது. cet éclat était plus puissant que le soleil. இதுல என்ன சொல்றார்? Donc qu'est-ce qu'il dit என்னுடைய ici? ஆண்டவர்
mon Seigneur, சூரியனை படைத்தவர், celui qui a créé le soleil, சூரியனை உண்டாக்கினவர், celui qui a créé le soleil. அப்படி வல்லமையான ஆண்டவர் தான் என்னோட வாழ்க்கையில நான் கண்டேன் நான். Moi, j'ai vu un tel Dieu puissant அப்ப dans ma இன்றைக்கு vie. நம்முடைய ஆண்டவர் யாரு? Donc aujourd'hui, qui est notre Dieu? அவர் Notre வல்லமையான Seigneur. மகிமையான தேவனாய் இருக்கிறார். Donc il est Dieu puissant et glorieux. ஏசாயா 60 ஒன்று சொல்லுது, Dans Ésaïe 61 dit, 1 முதல் 3, de verset 1 à 3 ஏசாயா dit, 60 1 முதல் 3 சொல்லுது. Ésaïe 60, அதுல verset, வாசிக்கல அந்த பகுதியை சொல்றேன் பாருங்க. je vais pas lire, mais je vous கர்த்தருடைய raconte. மகிமை உன்மேல் உதித்தது. La gloire de Dieu s'est levée sur toi. உன்மேல் கர்த்தர் உதிப்பார். Le Seigneur s'élèvera sur toi. பாருங்க, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் வருவார்களாம். Sous ta lumière, les nations viendront. உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்களாம். Donc les rois viendront à ta இந்த lumière. வெளிச்சம் இயேசு. Cette lumière est Jésus. இந்த வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்குது. Cette lumière s'éclate sur nous. இது எங்கள் மேல வருகிற கடவுளுடைய மகிமையின் வெளிச்சம். Donc cette lumière, c'est la gloire de Dieu. இந்த வெளிச்சம் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. Donc qui est cette lumière? C'est Jésus-Christ. கடைசியா ஒரு வசனத்தை பாருங்கள். Un verset dernièrement, மத்தேயு 5:14 சொல்லுது, Matthieu chapitre 5 verset 14 dit, தன்னுடைய வாயினால இயேசு சொன்ன வார்த்தை. donc c'est une parole prononcée par la bouche de Jésus. ஒரு முன்பகுதியை பாருங்கள். Regardez la première partie. ஆண்டவராகிய இயேசுக்கு தன் வாயினால சொன்ன வார்த்தை. Donc c'est une parole que Jésus-Christ a prononcée. மலை பிரசங்கத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கும் சீஷர்மாருக்கும் போதிச்ச பிரசங்கம். Donc c'est une prédication où Jésus-Christ a enseigné sur le monde. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். Vous êtes la lumière du monde. அப்படியான அர்த்தம் என்ன அர்த்தம்? Qu'est-ce que cela veut dire? எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் La lumière qui est en moi, உனக்குள்ள வந்தால் si elle vient en toi, நீயும் உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பாய். toi aussi tu pourras être la lumière du அப்பட monde. கிறிஸ்தவர்கள் யாரு? Donc qui sont les கிறிஸ்துவின் chrétiens? வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். Ceux qui sont remplis par la lumière de Christ. கிறிஸ்துவின் வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். Ceux qui sont remplis par la lumière de அப்ப Christ. கிறிஸ்துவின் வெளிச்சம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, Si nous avons lorsque nous avons அந்த la lumière கிறிஸ்துவின் de ஒளி Christ, நமக்குள்ள இருக்கும் பொழுது, lorsque nous avons la lumière de Christ en nous, செஞ்சு பாருங்க, மக்கள் கிறிஸ்துவை எங்களில காணுவார்கள். réfléchissez, les gens verront Christ en nous. அப்ப இயேசுவின் ஒளி மனுஷருக்குள்ள வரதான் கிறிஸ்மஸ். Donc le fait que la lumière de Jésus vient சூரிய ஒளி அல்ல. dans les hommes, c'est Noël. சூரிய ஒளி அல்ல அன்பானே. Ce n'est pas la lumière du soleil. இந்த ஒளி, இந்த இயேசு தெய்வம், இந்த தெய்வத்தினுடைய ஒளி எங்களுடைய வாழ்க்கையில வந்தபடியாதான் நான் இப்படி ஒரு மாற்றப்பட்ட சந்தோஷமான மனுஷரா இன்னைக்கு இயேசுவை கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் நாங்கள். Donc nous célébrons Noël en tant que les hommes qui sont heureux, parce qu'il y a la lumière de Jésus qui est Dieu qui est venu sur அப்ப nous. இன்றைக்கு இருளை வெளிச்சமாக்குறது லைட் அல்ல. Donc aujourd'hui, ce n'est pas les ampoules qui illuminent la vie ténébreuse. இருளை வெளிச்சமாக்குறது இயேசு கிறிஸ்து. Donc c'est Jésus-Christ qui illumine ஒரு வாழ்க்கையில les இயேசு ténèbres. இருக்கிறான்னு ஆராய்ஞ்சு பாருங்கள். Sondez dans votre vie si vous இயேசு avez எப்ப Jésus. வருகிறாரோ இருள் வெளிச்சமா மாறும். Lorsque Jésus vient, les ténèbres deviendront lumière. இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிற தேவன், இருளா வெளிச்சமாக்குற தேவன் உங்களோட வாழ்க்கையில வரும் பொழுது உங்கள் இருள் நீங்க வெளிச்சத்தின் வெளிச்சமா இருப்பீர்கள். Donc lorsque Jésus-Christ qui est la lumière qui vient dans votre vie de ténèbres deviendra lumière. உங்க வாழ்க்கை வெளிச்சமா lumineuse. இருந்தா மற்றவங்க உங்களை பார்த்து அதிசயப்படுவாங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே. Si votre vie est illuminée, les gens verront que vous êtes très heureux. கிறிஸ்துமஸ் ஆருடைய கொண்டாட்டம்? Donc le Noël, c'est la fête de qui? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒளியாகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய கொண்டாட்டம் தான் கிறிஸ்துமஸ். Donc Noël, c'est la fête des gens qui ont accepté le Seigneur Jésus-Christ. இதுவரையும் உங்களை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். Jusqu'à maintenant, le Seigneur vous a வாழ்க்கையில இயேசு conduit. கிறிஸ்து இல்லாவிட்டால் Si vous n'avez pas Jésus-Christ dans நீங்க இருக்கிற votre இடத்துல vie, முழங்கால் படி இருப்பாருங்க. mettez-vous à genoux là où vous ஒரு êtes. வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே Dites un mot dans என் வாழ்க்கையிலும் இந்த வெளிச்சம் வரணும். Seigneur, dans ma vie aussi, il faut que cette lumière என் vienne. இருளான வாழ்க்கை மாற வேண்டும். Ma vie qui est ténébreuse doit changer. பிசாசினால் கட்டப்பட்டுக்கிற வாழ்க்கை விடுதலை பெற வேண்டும். Ma vie qui est liée par le diable doit என் changer. வீட்டில் ஒரு விடுதலை வேணும். Dans ma maison, j'ai besoin எனக்கு d'une என் délivrance. வீட்டுக்கு ஒரு அற்புதம் வேணும். J'ai besoin d'un miracle ஒரு pour அதிசயம் ma வேணும். maison. Une merveille pour ma maison. என் வீட்டுக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே. Il faut qu'il y ait une merveille dans ma maison. அது மாத்திரமல்ல, Non seulement cela, இந்த ஒளியாகிய தேவன் உங்களுக்குள்ள வந்தால் si le Dieu qui est la lumière qui vient en vous, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் உங்களை விட்டு வெளியில போயிடும். donc les ténèbres qui sont dans votre vie vont quitter. இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நமக்குள்ள வந்த நாள் தான் உண்மையான கிறிஸ்மஸ். Donc le vrai Noël, c'est le fait que Dieu qui est lumière, Jésus-Christ நமக்கு qui ஒவ்வொரு vient dans நாளும் notre கிறிஸ்மஸா vie. இருக்கட்டும்.
Pour que tous les jours soient Noël pour nous. இந்த நாளையும் கிறிஸ்மஸா கொண்டாடுங்கோ. Aujourd'hui aussi, vous le célébrez en tant que சந்தோஷமா Noël. சாப்பிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள மகிழ்ச்சியா இருங்கள். Donc soyez heureux en mangeant et en fêtant et soyez dans le Seigneur. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். Que le Seigneur Jésus-Christ vous bénisse. இந்த நாள்ல மீண்டும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். Dans ce jour, je veux encore நான் vous உங்களுக்காக souhaite mes ஜெபிக்கிறேன். vœux. Je prie pour vous. கங்களை மூடுங்கள் என்னோட சேர்ந்து. Fermez les yeux avec moi. உங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, Père céleste qui nous aime, உங்களுடைய ஜனங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. regarde ton peuple, Seigneur. இது மதம் அல்ல, Ce n'est pas une religion, இது தேவனும் மனுஷனும் உள்ள உறவு. c'est une relation entre Dieu et les hommes. இது இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு மதம் மாற்ற வரவில்லை. Jésus-Christ n'est pas venu pour changer la religion. தன் வல்லமையினாலும் Par sa puissance, தன் பிரகாசத்தினாலும் par son éclat, தன் ஒளியினாலும் par sa lumière. மனுஷர் வாழ்க்கையை மாற்ற வந்தவர் தான் கிறிஸ்து. Et Christ est venu pour changer la vie des hommes. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல ஆண்டவரே, En ce jour de Noël, இந்த Seigneur, வார்த்தையை கேட்கிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. bénissez le peuple qui écoute cette parole, இந்த Seigneur. வார்த்தையை கேட்கக்கூடிய வாழ்க்கையில கர்த்தர் கடந்து வாருங்கப்பா. Venez dans la vie du peuple qui écoute cette parole. ஒருவரையும் கைவிடாதீங்கப்பா. N'abandonnez personne, Seigneur. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல எல்லாரையும் ஆசைங்கப்பா. Bénissez tout le monde, Seigneur, en ce இந்த jour de செய்தியை Noël. கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் இயேசு கடந்து வருவாராக. Que Jésus-Christ vienne dans les maisons où ils écoutent cette ஒவ்வொரு parole. சரங்களும் கடந்து வருவாராக. Et qu'il vienne dans tous les corps qui écoutent. ஒளியாகிய தேவன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பிரகாசிக்க இறங்குவீராக. Donc le Seigneur qui est la lumière descend dans toutes les maisons. நாளை ஆசைங்க. Bénissez ce இந்த jour. மக்கள் ஆசைங்கப்பா. Bénissez ce peuple, Seigneur. எல்லா கனமும் துதியும் மகமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். Nous te rendons toute la gloire et l'honneur, இயேசு Seigneur. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்களுக்கு ஜீவன் கொடுத்த நல்ல பிதாவே. Je prie au nom du Seigneur Jésus-Christ qui nous a donné la vie pour Amen. notre Père. Amen. எல்லோரும் சொல்லுமா ஒருமனப்பட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மீண்டும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Donc encore une fois, je vous souhaite mes vœux de கர்த்தராகிய Noël. இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Que le Seigneur Jésus-Christ vous bénisse, vous நானும் tous. ஆண்டவருடைய ஊழியக்காரன் நான் உங்களை Moi qui suis பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை ஆஸ்வதிக்கிறேன். நீங்க இந்த நல்ல நாள்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீர்களாக. ஆமென். God bless you.